गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 31 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மக்கர மாதம், அதாவது தை மாதம், கிருஷ்ணபக்ஷம் காலம்பரை 9:15 மணி மட்டும் சப்தமி, அதற்கு பிறகு அஷ்டமி, சுவாதி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியானம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்திலையும் கண்டினியூவேஷன் ஆஃப் ஜடபரத சரித்திரம். போன அத்தியாயத்திலேயே ஜடபரத சரித்திரம் ஆரம்பிச்சுது. இந்த அத்தியாயத்தில் ஜடபரதர் பைத்தியம் மாதிரியும்
செவிடன் மாதிரியும் குருடன் மாதிரியும் நடந்து இருந்தார்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் பரீட்சித்து சொல்கிறாள், அவர் பிரம்மஜானிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக ஒரு எபிசோடு ஒன்று சொல்கிறார். அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹா. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகங்களில் இந்த 10வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்காள். தசமே க்ஷிபதா ராஜ்ஞா சிபிகாம் ஸ்வாம் வகன் முனிஹி ஸ்வதுர்வாதானுவாதேன விஜ்ஞாயாசு பிரசாதிதः ஏவம் பூதா விகாரித்வம் அஜ்ஞ சர்வஜ்ஞயோः சமம் இதி சர்வஜ்ஞதா சித்யை ரகுகணகதேரணம். இந்த 10வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு ஜடபரதருடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காள். ஒரு சமயம் ஜடபரதருக்கும் மகாராஜா சிந்து தேசத்தினுடைய மகாராஜாவான ரகுகணன் ராஜாவுக்கும் சந்திப்பு நேர்ந்தது. அந்த சமயம் ராஜா இவரை ஏதோ சாதாரண ஆசாமின்னு நினச்சிட்டான். அப்பொழுது இவர் அவங்ககிட்ட உபதேசம் பண்ணுறத தான் பிரம்மஜானிங்கிறத எடுத்து காமிச்சாள். அப்போது ராஜா அவர் காலில் விழுந்து அவர்கிட்டேருந்து நல்ல உபதேசங்கள் கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சான்னு சொல்லக்கூடிய கதை இது. அதில் அது 2 அத்தியாயமாக இருக்குது. 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் 2 அத்தியாயங்கள். அதில் இந்த 10வது அத்தியாயத்தில் எப்படி ரகுகணனுக்கும் ராஜாவான ரகுகணனுக்கும் பிரம்மஜானியாக இருந்தும் பைத்தியம் மாதிரியும் குருடன் மாதிரியும் செவிடன் மாதிரியும் தன்னுடைய நடை உடை பாதனைகள் மூலமாக வெளியில் தான் பிரம்மஜானிங்கிறத காட்டாமல் இருந்த ஜடபரத சுவாமிக்கும் எப்படி 2 பேருக்கும் சந்திப்பு ஏற்பட்டது என்பதை சொல்வதற்காக இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்கிறாள் சுகாச்சாரியாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே தசமோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச அத சிந்து சௌவீரபதேः ரகுகணஸ்ய व्रजतः இக்ஷுமத்யாஸ்தடே தத்குலபதினா சிபிகாவாக புருஷான்வேஷண சமயே தேவேன உபசாதிதः சத்விஜவர உபலப்த ஏஷ பீவா யுவா சம்ஹனனாங்கः கோகரவத் துரம் வோடும் அலமிதி பூர்வவிட்டி கிரஹீதைः சஹ கிரஹீதः பிரசபம் அத்ததர்ஹ உவாஹ சிபிகாம் ச மகானுபாவஹ. எப்படியெல்லாம் பிராரப்த வசத்தினால என்னென்னலாம் ஏற்படுறதுங்கிறத காட்டுவதற்காக பிரம்மஜானியாக இருந்த இந்த ஜடபரதற்கு ஒரு சமயம் வயல்காட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தார். வாய்க்கால் கரையில் உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர் பாட்டுக்கு. அந்த சமயம் அவர் உட்கார்ந்துருக்கிற வாய்க்காலுக்கு பக்கத்தால் சிந்து சௌவீரபதேஹே ரகுகணஸ்ய, சிந்து தேசத்தினுடைய ராஜா ரகுகணன், அவன் போயின்னு இருக்கான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அவனை பல்லக்கில் தூக்கிட்டு போயின்னு இருக்காள். பல்லக்கு தூக்குறவாள் 4 பேர். அதில் ஏதோ காரணத்தினால 4 பேரில் ஒருத்தன் வரல. அவனுக்கு களைப்பாயிடுத்தோ இல்லை உடம்பு சரியாலையோ என்னமோ தெரில, ஒருத்தன் இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ இந்த ஒரு ஆள் இல்லாமல் ராஜா ரகுகணனை தூக்கின்னு போக முடியாது. அதுக்காக நல்ல ஆசாமியாக யாராலும் கிடைக்குமான்னு அவள் தேடின்னு இருந்த சமயம் இவர் அங்கே போய் வாக்கியாக்காரில் போய் சேர்ந்தாள். இக்ஷுமத்தியாக தட்டே, இக்ஷுமத்தின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய கரையில் தத் குலபதினா சிபிகாவாக புருஷான்வேஷண சமயே, ராஜாவினுடைய பல்லக்கை தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேர். அந்த 4 பேரில் ஒருத்தன் லீடர். அந்த லீடர் நல்ல ஆளாக கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான் அந்த பல்லக்கு தூக்கிறதுக்கு. சிபிகாவாக
புருஷா அன்வேஷண சமயே நல்ல ஆளா கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தான். தெய்வேன உபசாதிதா கூர்ச்ச மாதிரி இவர் பகவானுடைய அனுகிரகத்தினால அங்கே வந்து உட்கார்ந்துருக்கார். இந்த ஜடபரத சுவாமி எப்படி இருப்பார்? நல்ல பெருத்த சரீரம், பீமசேனன் மாதிரி நல்ல வஜ்ர தேகம், அப்படி உட்கார்ந்துருக்கார். சத்விஜவர உபலப்த இந்த பிராமணோத்தமனை பார்த்தான். அந்த லீடர் பல்லக்க தூக்கின்னு போகிற 4 பேர் கோஷ்டியில் ஒத்தனை இல்லை, அதனால் பாக்கி 3 பேர் தான் இருக்காள். அவன் பார்த்தான். ஏஷ பீவா யுவா சம்ஹனனாங்கா உடம்பெல்லாம் பார்த்தா நல்ல யுவாவாக இருக்கான். நல்ல பருத்த சரீரம், நல்ல தெம்பு இருக்கிற சரீரமாக இருக்குது. சம்ஹனனாங்கா எல்லா அவயவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நினச்சான் அவன், கோ கரவது துரம் ஓடும் அலமிதி காளமாடு கழுதை இதெல்லாம் நல்ல பாரத்தை வகிக்கிறதுக்கு தூக்கின்னு போவாள். வண்ணான் வந்து கழுதையை வச்சுருப்பேன், ஒரேடியாக ஏற்றிடுவான் அது முதுகில், அது தூக்கின்னு போவோம். அது மாதிரி காளமாட்டை பெரிய பெரிய மூட்டைகளெல்லாம் சுமந்துட்டு போவோம் காளமாடு. அப்படி அவன் நினச்சான், இது ஒன்று உட்காந்துருக்குங்க, பெருத்த தேகத்தோடு கூட உட்காந்துருக்கு, பார்த்தா சுலபமாக அவனை எம்ப்ளாய் பண்ணி விடாமல் தோன்றது. கழுத மாதிரியும் காளமாடு மாதிரியும் பாரத்தை சுமக்கிறதுக்கு தகுதியாக நல்ல யுவாவாகவும் நல்ல ஸ்ட்ராங் தேகத்தோடு கூட ஒவ்வொரு அவயவமும் கை கால் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவனாக இருந்துருக்காங்கிறத தெரிஞ்சுட்டான். அப்போ அவன் சொன்னான், பூர்வவிட்டி கிரகீதை சக கிரகீதா பாக்கி தூக்கின்னு வராளே அவளோட கூட நீ சேர்ந்து தூக்குடான்னான். பிரசபம் அததர்க உவாக சிபிகாம் சமஹானுபாவா அப்படி அவனால் சொல்லப்பட்ட நீ தூக்குன்னா அவர் யாரையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். யார் எதை செய்ய சொன்னாலும் செய்வரவர், நீ யாருன்னு கேட்க மாட்டார். இவன் சிபிக்கையை அந்த பல்லக்க தூக்குன்னு சொன்னோடனே உடனே தூக்கிவிட்டார் அவர். இவர் தூக்கினாக்க பாக்கி இருக்கிறவங்கள்லாம் அவ்வளோ இவர் மாதிரி அவ்வளோ ஹைட் இல்லை. இவர் நல்லா ஆஜானுபாகமாக பெருத்த சரீரம் தூக்கின்னு விட்டார். பாக்கி பசங்கள்லாம் தொங்குறான், பாக்கி பல்லாக்கு தூக்குறவன் தான், அவங்களையும் சேர்த்து தூக்கின்னு போகிறார் இவர். அவ்வளவு ஸ்ட்ரென்த் இவருக்கு. அது சொன்னாள். அத சிந்து சௌவீரபதேஹே ரகுகணஸ்ய விரஜதா இக்ஷுமத்யாஸ்தடே தத்குலபதினா சிபிகாவாக புருஷான்வேஷண சமயே தெய்வேன உபசாதிதா சத்விஜவர உபலப்த ஏஷ பீவா யுவா சம்ஹனனாங்கா கோகரவத் துரம் ஓடும் அலமிதி பூர்வவிட்டி கிரகீதை சக கிரகீதா பிரசபம் அத்ததர்க உவாக சிபிகாம் ச மகானுபாவः மகானுபாவனான பிரம்மனிஷ்டனான அந்த ஜலபரதன் பல்லக்க தூக்கிந்து போக ஆரம்பித்தாள். யதா ஹி த்விஜவரஸ்ய இஷுமாத்திர அவலோகானுகதே ந சமாஹிதா புருஷகதி ததா விஷமகதாம் ஸ்வசிபிகாம் ரகுகண உபதாரிய புருஷானதிவஹதா ஆஹ ஹே வோடாரஹ சாத்வதி அதிக்ரமதை கிமிதி விஷமம் உக்கியதே யானமிதி. அவர் இப்படி தூக்கிந்து பாக்கி இருக்கிற 3 பசங்களோடையும் சேர்த்து அவரும் பல்லக்க தூக்கிந்து போயின்னு இருந்தாள். ஆனால் பிரம்மஜானி சர்வதேகினாம் சுகிருதா எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் உள்ள பகவான் இருக்காருங்கிறது தெரிஞ்சின்றவர். அதனால அடிக்கடி கீழே கீழே பார்த்துன்னு போகிறார். அந்த பசங்கள்லாம் பல்லக்க தூக்கி அவளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. அதனால் ஒரு யூனிசனாக எல்லாரும் 4 மணியும் 4 பேரும் சேர்ந்து ஒரே வலது காலை ஒரே அடியாக வைக்கணும், இடது காலை ஒரே அடியாக வைக்கணும். அப்போ தான் பல்லக்க அசையாமல் ஆடாமல் நன்னா போகும். அப்போ இந்த 4 பேரும் வலது காலை தூக்கி வச்சா இவர் இடது காலை தூக்கி வைப்பார். 4 பேரும் இடது காலை தூக்கி வச்சுன்னு பாஞ்சாக்க இவர் பாயாமல் நிற்பார் கீழே. இது என்ன காரணம்னால் அடிக்கடி கீழே பார்த்துட்டு இருப்பார். ஏதானும் எறும்பு புழு பூச்சி தான் இருக்கா, அது மேலே காலை வைக்கப்படாதேன்னுட்டு அவ்வளோ பேரும் போகிற வேகத்துக்கு அதே சிங்க்ரனைஸ்டு வழக்கமாக போகாமல் இவர் மெதுவாக தான் போவார் கொஞ்சம். அதனால என்ன ஆச்சு, சிங்க்ரனைசேஷன் போச்சு.
அந்த 4 பேரில் 3 பேர் சரியாக போயிட்டு இருக்காள். இவர் மாத்திரம் இவரோட கத்தியில் போயிட்டு இருக்கார். சில சமயம் வேகமாக போவார், சில சமயம் மெதுவாக போவார். சில பேர் நல்லா எல்லாரையும் நிறுத்தி வச்சு பிரேக் போட்டு நிறுத்திவிடுவார். நிறுத்தினாக்கா அந்த பசங்களால் இவரையும் எழுத்துன்னு போக முடியாது. இல்லாட்டா ஏதாலும் கீழே பூச்சி புழு ஏதான் இருந்ததுன்னா இந்த பாக்கி இருக்கிற 3 பேரையும் பல்லாக்கியும் ரகுகுணன் மகாராஜாவையும் எல்லாரையும் தூக்கின்னு ஒரே பாஞ்சலாக பாய்வர். அப்போது பல்லக்கு ஒரே ஆட்டமாக ஆடும். இப்படி நடந்துட்டு இருந்தது. யதா ஹி த்விஜவரஸ்ய இஷுமாத்திர அவலோகானுகதே, கீழெல்லாம் பார்த்துன்னு போகிறார் அவர். ந சமாஹிதா புருஷகதி, பாக்கி புருஷாளுடைய கதி அதுக்கு தகுந்த மாதிரி இவர் போகலை. ததா விஷமகதாம் ஸ்வசிபிகாம், நல்ல சாதுகதம் இல்லாமல் விஷமகதமாக போயின்னு இருக்கு, ஒரே ஆட்டமாக ஆடின்னு இருக்கு பல்லக்கு. ரகு கன உபதாரிய, மகாராஜா உள்ளே உட்காந்துருவனுக்கு தலையில் பொட்டுன்னு அடிக்கிறது. அவனுக்கு என்ன காரணம் இப்படி பல்லக்கு ஒரே ஆடுறதுன்னு தெரியல. புருஷான் அதிவகதா ஆக, அப்போ என்ன பண்ணான், உள்ளுக்குள்ளேருந்து கத்தினான். அங்கே இருக்கப்பட்ட தூக்கின வரவாள்லாம் பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். ஹே ஓடாரஹா, ஏ பல்லக்கு தூக்குறவர்களே, சாது அதிக்கிரமத கிமிதி, இது என்ன ஒரேடியா சரியா போகாமல் உங்களுடைய நடை ஒரு மாதிரி இருக்கு. விஷமம் உக்கியதே யா நமிதி, இந்த பல்லக்கு இப்படி ஒரேடியா ஆடுறதே என்ன காரணம் தெரியலையே, சரியா போங்கன்னு நான். அததே ஈஸ்வரவச்சா சோபாலம்பம் உபாகர்ணிய உபாய துரியாத் சங்கித மனசா தம் விஜ்ஞாபயாம் பபூஹு. பாக்கி இருக்கிற 3 பேருக்கும் இது காதில் விழுந்தது. அவள் பயந்து விட்டாள். மகாராஜா அப்படி சொன்னோடனே ஈஸ்வரவச்சா சோபாலம்பம் உபாகர்ணிய, அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ராஜா கத்தினது காதில் விழுந்தது. அப்போ என்ன காரணத்தினால இது ஆடுறதுன்னு இப்படி யோசிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்கார் அவர் ஆஜானுபாகுவாக ஜடபரதர். இந்த 4வது ஆசாமி தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சின்றாள். உடனே ராஜாவை பார்த்து வெளியில் நின்றுக்கப்பட்ட பாக்கி 3 பேரும் சொல்ல ஆரம்பித்தாள். ந வயம் நரதேவ பிரமத்தாக பவன் நியமானுபதா சாத்வே வவகாமஹ, நாங்கள் எங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை மகாராஜானால் அந்த பாக்கி 3 பேரும் நீங்கள் எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அது எப்படி தான் நாங்கள் சாது அழகாக தான் நாங்கள் சிவிகையை வருஷ கணக்கில் நாங்கள் எப்படி தூக்கின்னு வந்தோமோ அதே மாதிரி தான் தூக்கின்னு வரோம், துளி கூட அசையாமல் தூக்குறோம், எங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னாள். நவயம் நரதேவ பிரமத்தாக பவன் நியமானுபதாக சாத்வேவ வகாமஹ, நீங்கள் சொல்லி கொடுத்தபடி நாங்கள் இந்த பல்லக்கை தூக்கின்னு வரோம். அயம் அதுனைவ நியுக்தோபி நத்ருதம் ரஜதி, நீங்கள் புதுசாக ஒரு ட்ரெயினியை இப்போ தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேள், இந்த ஒருத்தன் சேர்ந்துருக்கானே 4வது அவன் தான் இதுக்கு காரணம் நாள். அயம் அதுனைவ நியுக்தோபி, இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ரெக்ரூட் பண்ணியிருக்கேளே ஒரு ஆசாமி, அந்த ஆசாமினால் தான் காரணம் நாள். நான் அனேன சக ஓடுமுக வயம் பாறையாமைதி, இந்த ஆளோட சேர்ந்து எங்களால் தூக்கிந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல் இருக்கு. இவனுக்கு ட்ரைனிங்கே கிடையாது, இவன் ஒரேடியாக பாயிறான், நாங்கள் மெதுவாக போனாக்க இவன் பாயிறான்னு நாங்கள் வேகமாக போனால் கீழே எதையோ பார்த்துவிட்டு டபார்னு பிரேக் போட்டு நிற்கிறான். இதெல்லாம் காரணம் என்னென்னா இவனுக்கு ட்ரைனிங் இல்லைன்னு சொன்னாள். ந திருத்தம் ரஜதி நானேன சக ஓடுமுக வயம் பாறையாமைதி, எங்களால் அவங்கள தூக்கின்னு போனால் சரியாக தூக்கின்னு போக முடியாது போல் தோன்றது. இந்த புது நியூ ரெக்ரூட் இருக்கானே அவன் மேல்தான் இது தப்புன்னாள். சாம்சர்கிகோ தோஷேவ நூனம் ஏகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகானாம் பவித்தும் அர்ஹதீதி நிச்சித்ய நிஷம்ய கிருபணவச்சோ ராஜா ரகுகணः உபாசித விருத்தோபி நிசர்கேண பலாத்கிருதः ஈஷத் உத்திதமன்யுः அவிஸ்பஷ்ட பிரம்மதேஜசம் ஜாத வேதசமிவ ரஜசாவிருதமதிः ஆக சாம்சர்கிகோ தோஷேவ. இது என்ன சொன்னால், ஒரு கூட்டத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ணம் உள்ளவாளோடு சேரணும். நடுப்புற யாராலும் ஒருத்தன் துஷ்டனாக இருந்தாலும் பாக்கி பேர் அது பாதிக்கும்ங்கிறத நினச்சினான் ராஜா. சாம்சர்கிகோ தோஷேவ நூனம் ஏகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகானாம் பவித்தும் அர்ஹதீதி நிச்சித்ய,
இந்த 3 பேரில் 4 பேரில் 3 பேர் நல்ல ட்ரைனிங், நல்ல ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ். ஒருத்தன் ட்ரைனிங் இல்லாதவன் வந்து சேர்ந்தான்னா எப்படி எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருதுங்கிறத ராஜா புரிஞ்சுட்டான். அவனுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் அவனுக்கு தெரிஞ்சுது. ஆனால் சுகாச்சாரியால் சொல்கிறாள், நிசர்கேன பலாத்கிருத்தானால், விதி அவனை அப்படி சொல்ல வச்சுதான். நிஷம்ய கிருபணவச்சோ ராஜா ரகுகுணக. அந்த 3 பேரும் குத்தம் எங்கள் மேலே இல்லை, புதுசாக வந்த நியூ ரெக்ரூட் மேலே தான் சொன்னதை கேட்டுவிட்டு, உபாசித்த விருத்தோப்பி, அவன் விருத்தாளன் உபாசித்து நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சவன் தான் அந்த ராஜா. அப்படி இருந்தபோது கூட விவேகம் இல்லாதவன் மாதிரி நிசர்கேன பலாத்கிருத்தா, விதி வசத்தினால தூண்டப்பட்டு, ஈஷத் உத்தித மன்யுகு, அவனுக்கு உடனே கோபம் வந்தது, இப்படி ஒருத்தன் வந்து நம்ம பண்ணுறானேன்ட்டு. அப்போ அவனுக்கு தூக்கின்னு வர்றது பிரம்மனிஷ்டருங்கிறது தெரியல. எப்படின்னாள், ஜாத வேதசமிவ ரஜசாவிருத்தமதி, எப்படி வந்து ஒரு அக்னியில் அக்னிக்குள்ளே இருக்கிற சாம்பல் வந்து உள்ளே இருக்கிற அக்னியை மூடி வச்சுருக்கோம். தவறி போய் யாராலும் தொட்டுடுவா, கருப்பாக இருக்கும் வழியில் உள்ள அக்னி வெறிஞ்சிட்டு இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் மேலே சாம்பல் பூத்திருக்கும், உள்ள நெருப்பு இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ளே பிரம்ம தேஜஸ் இருக்கப்பட்ட இவருக்கு வெளியில் இருக்கப்பட்ட ரூபம் இருக்கே, இவருடைய ரூபம் அது சாம்பல் பூத்து இருக்கு, தெரியல இவர் யாருன்னுட்டு. அதனால ரஜசா ஆவருத்தமதினாள். இந்த ராஜாவுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா க்ஷத்ரியன். கோபம் வந்தது. அதனால் அவனுடைய விவேக புத்தி கொஞ்சம் மழுங்கி போச்சு. இந்த பிரம்ம தேஜஸோடு ஜொலிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த பிரம்மனிஷ்டரான ஜடபரதரை பார்த்து பேசி சொன்னான். ஆக இவ்வாறாக சொன்னான் நாள். என்ன சொன்னான் நாள், கொஞ்சம் பரியாசமாக அவரோட பேசினான். அஹோ கஷ்டம் பிராத்தா, ஏ தம்பி ரொம்ப கஷ்டப்படுறப்பா நீன்னு வெகண்டையாக சொன்னான். ஏன்னா அவனுக்கு இவர் மேலே கோபம், இந்த நியூ ரெக்ரூட்டான ஜடபரதர் மேலே. பரிகாசமாக சொன்னான், அஹோ கஷ்டம் பிராத்தா, உனக்கு பாவம், இந்த பல்லக்கை தூக்குறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்றால் வியக்தம் உரு பரிஷ்ராந்தோ தீர்க்கம் அத்வானம் ஏக ஏவ ஊகிவானு சுச்சிரம். நீ ரொம்ப நாழியாக, சுச்சிரம்னா ரொம்ப நாழி, நீ ரொம்ப நாழியாக ஊகிவானு இந்த பல்லக்கை தூக்கின்னு வந்திருக்கே இல்லையா. இப்போ தான் அவன் ரெக்ரூட் ஆகிருக்கான், 5 செகண்டு முன்னாடி. ரொம்ப நாழியாக அவன் தூக்கின்னு வரல. இருந்தாலும் பரியாசத்தோடையும் வெகண்டையாகவும் ராஜா சொல்கிறான், ஐயோ பாவம், ஏ தம்பி நீ ரொம்ப நாளி இந்த பல்லக்கை தூக்கின்னு வந்துட்டே இல்லையா. அது மாத்திரம் தீர்க்கம் அத்வானம், ரொம்ப தூரம் தூக்கின்னு வந்திருக்கே. இப்போ தான் 10 தடி தான் தூக்கின்னு வந்திருக்கார் அவர். நீ ரொம்ப தூரம் தூக்கின்னு வந்துவிட்டே, அதனால் அவனுக்கு களைச்சி போயிருக்கே. நீ ஒரு பரிஷ்ராந்தா வியக்தம், நன்னா தெரிகிறது. நீ ரொம்ப களைச்சி போயிட்டேங்கிறது நன்னா தெரிகிறது. ஏன்னா ஏக ஏவ ஊகிவானு, நீ ஒத்த நாள் தானே பாவம் தூக்குற, உனக்கு துளி கூட ஹெல்ப் இல்லை. ஆனால் பாக்கி 3 பேர் இருக்கா, இருந்தால் கூட பரியாசத்தில் சொல்கிறான், நீ பாவம் இந்த பல்லக்க நீயே ஒத்தனா தூக்கின்னு வர இல்லையா, பாவம் நீ. அது மாத்திரம் இல்லை, உன் தேகம் எப்படி இருக்கு, நான் அதிபீவா ந சம்ஹனனாங்கா ஜரசாச்ச உபத்ருதா. பாவம் நீ, வயசாகிடுத்து, ரொம்ப கிழவனா இருக்கே நீ. என்ன அவர் ரொம்ப யுவாவாக இருக்காராம். அதை பரியாசமாக சொல்கிறான். இவருக்கு நல்ல பருத்த தேகம், பீமசேனன் மாதிரி வஜ்ர தேகம், அது ஒவ்வொரு அங்கங்களும் வஜ்ரம் மாதிரி இருக்குது. அது சொல்கிறான், பாவம் நீ எலும்பும் தோலுமா இருக்க. நதிப்பினா அதிபீவா ந சம்ஹனனாங்கா, கை காலெல்லாம் ஒரே சோம்பி போயிருக்கு உனக்கு. பாவம் நீ என்ன பண்ணுவே, களைச்சி போயிட்டியே நீ. ரொம்ப தூரம் இந்த வாகனத்தை தூக்கின்னு வரையே, இந்த சிபிகையை தூக்கின்னு வரையே, உன்னால் என்ன பண்ணுவே, நீ ஏக்கமாக ஒத்தனாவே தூக்கின்னு வரையே, ரொம்ப வயசாகிடுத்தே உனக்கு என்றெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு, பவான் சகே நோ ஏவா பர ஏதே சங்கட்டின இது பகு விப்ரலப்தோபி. இவ்வாறாக பலவிதமாக அவரை பரியாசம் பண்ணி சொன்னான். அவித்யா ரச்சித திரவிய குண கர்மாசய ஸ்வச்சரம கலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அகம் மம இதி அனத்யாரோபித மித்யா பிரத்யயோ பிரம்மபூதா தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவத்து உவாகா. ஆனால் இவர்
பூர்ண ஞானி. இவருக்கு தெரியும் தன்னுடைய ஜென்மா சரம ஜென்மாங்கிறது. அவர் கர்ம ஏதோ பூர்வ கர்மா பிராரப்த கர்மா விசேஷத்தினால இப்படி தூக்கின்னு வரோங்கிறது தெரிஞ்சின்றாள். இவருக்கு நான் என்னோடது இந்த மாதிரியான மாயையெல்லாம் இவருடைய மனசுக்குள்ளே ஏறாதவர். தான் யாருங்கிறத நன்னா தெரிஞ்சின்றவர், தான் பிரம்மங்கிறத நன்னா தெரிஞ்சின்றவர். பிரம்மபூதா தூஷ்ணீம் சிபிகாம். அதனால இவர் இவ்வாறாக கேலியாக பரியாசமாக பேசினத்துக்கு இவர் பதில் சொல்லலை. வாயை மூடிண்டு முன்னாடி எப்படி இவர் தூக்கின்னு போனாரோ அப்படியே தூக்கின்னு போனார். இவர் அவனுக்கு பதில் ஒன்றும் சொல்லலை, தூக்கிட்டு போனார். அத புனः ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுபித உவாச்ச ரஹூகணः கிமிதம் அரே த்வம் ஜீவன் மிருதோ மாம் கதர்த்தீக்ருத்ய பர்த்ருஷாசனம் அதிச்சரசி பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயாः யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ இதி. அந்த ராஜா சொன்னோடனே அவர் மௌனமாக தூக்கின்னு போனவர் என்ன பண்ணால், சிவிகையை தூக்கின்னு போகிறதே நடுப்புற ஒரு வாக்கியால் வந்தது. அந்த வாக்கியால் வந்தால் அந்த பாக்கி 3 பசங்களுக்கும் நல்ல ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ். கீழே இறங்கி வாக்கியால் நடந்து அந்தந்த அக்கறைக்கரைக்கு போவாள். இவர் பார்த்தார், இது ரொம்ப சின்ன வாக்கியாலாக தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பாய் பாஞ்சார் இந்தந்த கரையிலேருந்து அக்கறைக்கரைக்கு. அந்த பாக்கி 3 பேரையும் தூக்கிட்டு அவன் தொங்கிட்டு இருக்கான். ராஜாவும் உள்ளே இருக்கா. எல்லாரையும் சேர்த்து பல்லக்கையும் தூக்கிண்டு அத்தனை சக்தி உண்டு இருக்குது. அந்தந்த அக்கறைக்கரையில் போய் பாஞ்சார். அந்த பல்லக்கு ஒரே ஆட்டமாகி ராஜாவுக்கு மண்டையில் நல்ல அடி. அத புனः ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம். இதெல்லாம் அது மறுபடியும் நம்ம இத்தனை சொல்லியிருக்கோம், அவங்ககிட்ட உஷாராயிருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் பெருசாக ஒரு ஆட்டம் ஆடி தலையில் அடிச்சு கொடுத்தேன்னு ராஜாவுக்கு ஒரே கோபம். பிரகுபித உவாச்ச ரஹூகணः. மா கோபத்தோடு கூட ராஜா ரஹூகணன் உள்ளேந்து கத்தினான். கிமிதமரே த்வம் ஜீவன் மிருதோ மாம் கதர்த்தீக்ருத்ய பர்த்ருஷாசனம் அதிச்சரசி. இது என்னது? நான் ராஜா, நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், உடனே நேர ஒழுங்காக எல்லாரோடையும் கூட சேர்ந்து சிங்க்ரனைஸ்டாக நீங்கள் எல்லாரும் தூக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் உனக்கு. நான் ராஜாவான நான் சொன்னதை கூட கவனிக்காம துவம் ஜீவன் மிருதோ மாம் கதர்த்தீக்ருத்ய, நீ உசுரோடு இருக்கப்பட்ட பணம் மாதிரி நான் சொன்னது கால வழியா அவனுக்குன்னு கடுமையாக சொன்னான் இவரை பார்த்து. ராஜா சொன்னத்தை கேட்காமல் பர்த்ருஷாசனம் அதிச்சரசி, ராஜா சொன்னத்தை மீறி நீ நடக்கிறையே, இப்படி சிவிகையை தூக்கின்னு போறையேன்னு கத்தினான். பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகித்சாம். நீ பைத்தியம் மாதிரி தோன்றது, உனக்கு சரியான சிக்ஷை நான் கொடுக்குறேன். தண்டபாணிரிவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ இதி. எப்படி யமன் எல்லா ஜனங்களுக்கும் யாரெல்லாம் ஒழுங்காக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலையோ அவளுக்கெல்லாம் தண்டபாணிரிவ தண்டம் கொடுக்குறானோ, அப்படி நான் ராஜாவான நான் எந்தெந்த பிரஜைகள்லாம் சரியாக சட்டத்தை மீறுறாளோ அவளுக்கு சிக்ஷை கொடுத்து அவளை சரி பண்ணணும். அப்படி நான் சொன்னதை நீ கேட்காதனால உன்னை நான் உனக்கு சிக்ஷை கொடுத்து உன்னை சரி பண்ணுறேன் பாருன்னு கத்தினான் இவர்கிட்ட. அத புனः ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுபித உவாச்ச ரஹூகணः கிமிதமரே த்வம் ஜீவன் மிருதோ மாம் கதர்த்தீக்ருத்ய பர்த்ருஷாசனம் அதிச்சரசி பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ இதி. இவ்வாறாக ரொம்ப கடுமையாக இவரை பார்த்து கத்தினான், உன்னை சிக்ஷை பண்ணி விடுறேன் பாருன்னுட்டு. ஏவம் பகு அபத்தமபி பாஷமானம் நரதேவாபிமானம் ரஜசா தமசா அனுவித்தே நமதேன திரஸ்கிருதாசேஷ பகவத் பிரியநிகேதம் பண்டிதமானினம் ச பகவான் பிராமணோ பிரம்மபூதः சர்வபூத சுகிருதாத்மா யோகேஸ்வரச்சர்யாயாம் நாதியுத்பன்னமதிம் ஸ்மயமானைவ விகதஸ்மய இதமாக. இதை கேட்ட அந்த ஜடபரத சுவாமி, அவர் பிரம்மஜானி பிரம்மனிஷ்டர்.
புரிஞ்சுனுட்டார். ஏவம் பகு அபத்தம் அபி பாஷமானம், இப்படி அபத்தமாக பேசுகிறான் ராஜா, என்ன காரணம்னு புரிஞ்சுனுட்டாள். நரதேவாபிமானம், தான் தான் ராஜாங்கிறது இந்த ரஜோகுணம் அவன் மேலே ஊடுருவி இருக்கு. தமசா அனுவித்தேன மதேன, அதோட கூட கர்வம் வேற இருக்கு அவனுக்கு, அது தமோ குணத்தை காட்டுறது. அப்போ தமோ குணம் ரஜோகுணம் எல்லாத்தாலையும் அவன் மூழ்கி கிடக்கானவன். திரஸ்கிருத அசேஷ பகவத் பிரிய நிகேதம், அவனுக்கு யார் பாகவதாங்கிறத புரிஞ்சிக்காம அவள் மேலே கத்துறானவன். ஏன்னு காரணம்னால் பண்டிதமானினம், தான் தான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளிங்கிறதாக ஒரு ஞாபகம் அவனுக்கு என்பதையெல்லாம் அவர் நன்னா புரிஞ்சுனுட்டாள். ச பகவான் பிராமணோ பிரம்மபூதா சர்வபூத சூர்தாத்மா. ஆனால் இந்த ஜடபரதர் சர்வபூத சூர்தாத்மா, எல்லா விதமான பிராணிகள் ஜீவராசிகள், ராஜாவாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் பிரம்ம சுவாமி இருக்காருங்கிறதா நினச்சிட்டு இருக்கப்பட்டவனால திரும்பி இவன்கிட்ட ஆர்குமெண்ட் ஒன்றும் பண்ணலை. அவர் யோகேஸ்வர சதியாயாம் நாதி வியுத்பன்னமதிம், அவர் யோகீந்திரர். அதனால் என்ன பண்ணார், நல்லா உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே மாத்திரம் சிரிச்சிருந்தார், வெளியில் சிரிக்கலை. சிரிக்காமல் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். அவனுக்கு நல்ல உபதேசம் பண்ண போகிறாள், அது அவனுடைய பாக்கியம். அதை சொன்னாலிங்க. ஏவம் பகு அபத்தமபி பாஷமானம் நரதேவாபிமானம் ரஜசா தமசா அனுவித்தே நமதேன திரஸ்கிருதாசேஷ பகவத் பிரியநிகேதம் பண்டிதமானினம் ச பகவான் பிராமணோ பிரம்மபூதா சர்வபூத சூர்தாத்மா யோகேஸ்வர சர்யாயாம் நாதி யுத்பன்னமதிம் ஸ்மயமான இவ விகதஸ்மய இதமாக. ரகுகணவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள்னு சொன்னார் சுகாச்சாரியால். இப்பொழுது இந்த 8 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே தசமோऽध्यायः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच अथ सिन्धुसौवीरपतेः अथ सिन्धुसौवीरपतेः अथ सिन्धुसौवीरपतेः रघुगणस्य व्रजतः रघुगणस्य व्रजतः रघुगणस्य व्रजतः इक्षुमत्यास्तटे 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 तत्कुलपतिना 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 शिबिकावाह पुरुषान्वेषणसमये शिबिकावाह पुरुषान्वेषणसमये शिबिकावाह पुरुषान्वेषणसमये दैवेनोपसादितः दैवेन उपसादितः दैवेनोपसादितः सद्विजवर उपलब्ध सद्विजवर उपलब्ध सद्विजवर उपलब्ध येष पीवा युवा संहननाङ्गः येष पीवा युवा संहननाङ्गः येष पीवा युवा संहननाङ्गः गोखरवत् धुरं वोढुम् अलमिति गोखरवत् धुरं वोढुम् अलमिति गोखरवत् धुरं वोढुम् अलमिति पूर्वविष्टिगृहीतैः सह गृहीतः पूर्वविष्टिगृहीतैः सह गृहीतः पूर्वविष्टिगृहीतैः सह गृहीतः प्रसभम् अतदर्घ उवाह शिबिकां स महानुभावः प्रसभम् अतदर्घ उवाह शिबिकां स महानुभावः प्रसभम् अतदर्घ उवाह शिबिकां स महानुभावः यदा हि द्विजवरस्य यदा हि द्विजवरस्य यदा हि द्विजवरस्य इषुमात्र अवलोकानुगतेः इषुमात्र अवलोकानुगतेः इषुमात्र अवलोकानुगतेः न समाहिता पुरुषगतिः न समाहिता पुरुषगतिः न समाहिता पुरुषगतिः तदा विषमगतां स्वशिबिकां तदा विषमगतां स्वशिबिकां तदा विषमगतां स्वशिबिकां रहुगण उपधार्य
ரகுகண உபதாரிய புருஷான் அதிவஹதः ஆக புருஷான் அதிவஹதः ஆக புருஷான் அதிவஹதः ஆக ஹே ஓடாரः சாத்வ அதிக்ரமத கிமிதை ஹே ஓடாரः சாது அதிக்ரமத கிமிதி ஹே ஓடாரः சாத்வதிக்ரமத கிமிதி விஷமம் உஹ்யதே யானமிதி விஷமம் உஹ்யதே யானமிதி விஷமம் உஹ்யதே யானமிதி அத தே ஈஸ்வரவச்சः சோபாலம்பம் உபாகர்ண்ய அத தே ஈஸ்வரவச்சः சோபாலம்பம் உபாகர்ண்ய அத தே ஈஸ்வரவச்சः சோபாலம்பம் உபாகர்ண்ய உபாயதுரியாத் சங்கிதமனசः உபாயதுரியாத் சங்கிதமனசः உபாயதுரியாத் சங்கிதமனசः தம் விஜ்ஞாபயாம் பபூः தம் விஜ்ஞாபயாம் பபூः தம் விஜ்ஞாபயாம் பபூः ந வயம் நரதேவ பிரமத்தாः ந வயம் நரதேவ பிரமத்தாः ந வயம் நரதேவ பிரமத்தாः பவன் நியமானுபதாः சாத்வேவ வஹாமः பவன் நியமானுபதாः சாத்வேவ வஹாமः பவன் நியமானுபதாः சாத்வேவ வஹாமः அயம் அதுனைவ நியுக்தோபி அயம் அதுனைவ நியுக்தோபி அயம் அதுனைவ நியுக்தோபி ந த்ருதம் ரஜதி ந த்ருதம் ரஜதி ந த்ருதம் ரஜதி நானேன சக ஓடுமஹ வயம் பாரயாம இதி நானேன சக ஓடுமுஹ வயம் பாரயாம இதி நானேன சக ஓடுமுஹ வயம் பாரயாம இதி சாம்சர்கிகோ தோஷ ஏவ சாம்சர்கிகோ தோஷ ஏவ சாம்சர்கிகோ தோஷ ஏவ நூனமேகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகாணாம் நூனமேகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகாணாம் நூனமேகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகாணாம் பவித்தும் அர்ஹதீதி நிश्चित्य பவித்தும் அர்ஹதீதி நிश्चित्य பவித்தும் அர்ஹதீதி நிश्चित्य நிஷம்ய கிருபணவச்சः ராஜா ரகுகணः நிஷம்ய கிருபணவச்சः ராஜா ரகுகணः நிஷம்ய கிருபணவச்சः ராஜா ரகுகணः உபாசிதவருத்தோபி 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 நிசர்கேன பலாத்கிருதः ஈஷதுத்திதமன்யுः நிசர்கேன பலாத்கிருதः ஈஷதுத்திதமன்யுः நிசர்கேன பலாத்கிருதः ஈஷதுத்திதமன்யுः அவிஸ்பஷ்ட பிரம்மதேஜசம் அவிஸ்பஷ்ட பிரம்மதேஜசம் அவிஸ்பஷ்ட பிரம்மதேஜசம் ஜாதவேதசமிவ ரஜசாவிருதமதிः ஆக ஜாதவேதசமிவ ரஜசாவிருதமதிः ஆக ஜாதவேதசமிவ ரஜசாவிருதமதிः ஆக அஹோ கஷ்டம் பிராதः அஹோ கஷ்டம் பிராதः அஹோ கஷ்டம் பிராதः வியக்தமுரு பரிஷ்ராந்தோ வியக்தமுரு பரிஷ்ராந்தः வியக்தம் உரு பரிஷ்ராந்தः தீர்க்கமத்வானம் ஏக ஏவ ஊஹிவான் சுச்சிரம் தீர்க்கமத்வானம் ஏக ஏவ ஊஹிவான் சுச்சிரம் தீர்க்கமத்வானம் ஏக ஏவ ஊஹிவான் சுச்சிரம் நாதி பீவா ந சம்ஹனனாங்கः நாதி பீவா ந சம்ஹனனாங்கः நாதி பீவா ந சம்ஹனனாங்கः ஜரசா சோபத்ருதः ஜரசா ச உபத்ருதः ஜரசா ச உபத்ருதः பவான் சகேனோ ஏவாபர பவான் சகேனோ ஏவாபர பவான் சகேனோ ஏவாபர ஏதே சங்கட்டின ஏதே சங்கட்டின ஏதே சங்கட்டின இதி பகுவிப்ரலப்தோபி இதி பகுவிப்ரலப்தோபி இதி பகுவிப்ரலப்தோபி
அவித்யா ரச்சித திரவிய குண கர்மாசய அவித்யா ரச்சித திரவிய குண கர்மாசய அவித்யா ரச்சித திரவிய குண கர்மாசய ஸ்வச்சரமகலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான ஸ்வச்சரமகலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான ஸ்வச்சரமகலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே 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 அகம் மம இதி அனத்யாரோபித மித்யா பிரத்யயः அகம் மம இதி அனத்யாரோபித மித்யா பிரத்யயः அகம் மம இதி அனத்யாரோபித மித்யா பிரத்யயः பிரம்மபூதः தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவதுவாஹ தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவதுவாஹ தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவதுவாஹ अथ पुनः स्वशिबिकायां विषमगतायाम् अथ पुनः स्वशिबिकायां विषमगतायाम् अथ पुनः स्वशिबिकायां विषमगतायां प्रकुपित उवाच रघुगणः प्रकुपित उवाच रघुगणः किमिदमरे त्वं जीवन्मृतो मां किमिदमरे त्वं जीवन्मृतो मां किमिदमरे त्वं जीवन्मृतो मां कदर्थीकृत्य 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 भर्तृशासनम् अतिचरसि भर्तृशासनम् अतिचरसि भर्तृशासनम् अतिचरसि प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां दण्डपाणिरिव जनतायाः यथा प्रकृतिं स्वां भजिष्यस इति दण्डपाणिरिव जनतायाः यथा प्रकृतिं स्वां भजिष्यस इति दण्डपाणिरिव जनतायाः यथा प्रकृतिं त्वां भजिष्यस इति एवं बहु अबद्धमपि भाषमाणम् एवं बह्वबद्धमपि भाष्यमाणम् एवं बहु अबद्धमपि भाषमाणं नरदेवाभिमानं 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 रजसा तमसा अनुविद्धेन मदेन रजसा तमसा अनुविद्धेन मदेन रजसा तमसा अनुविद्धेन मदेन तिरस्कृताशेष भगवत्प्रियनिकेतं तिरस्कृताशेष भगवत्प्रियनिकेतं तिरस्कृताशेष भगवत्प्रियनिकेतं पंडितमानिनं 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 स भगवान् ब्राह्मणो ब्रह्मभूतः स भगवान् ब्राह्मणो ब्रह्मभूतः स भगवान् ब्राह्मणो ब्रह्मभूतः सर्वभूतसुहृदात्मा 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 योगेश्वरचर्यायां 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 नातिव्युत्पन्नमतिं 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 स्मयमानैव विगतस्मय इदमाह स्मयमानैव विगतस्मय इदमाह स्मयमानैव विगतस्मय इदमाह ஸ்ரீஹரையே நமः. இவ்வாறாக ராஜா ஜடபரதனை பார்த்து அதட்டினோடனே உன்னை சிக்ஷை பண்ணிவிட போகிறேன்னு சொன்னோடனே அவர் சிரிச்சுண்டு ராஜாவை பார்த்து பேச ஆரம்பித்தாள். என்ன சொன்னாள்னால், பிராமண உவாச்ச त्वयोदितं व्यक्तं अविप्रलब्धं बत्तु समे स्यात् यदि वीरभारः गन्तुर्यदि स्यात् अधिगम्यमध्वा பிஹிவேதி ராஜோ நவிதாம் பிரமாதா. நீ என்னென்னமோ என்னை பார்த்து சொல்லிவிட்ட. துவயோதிதம் வியக்தம் அவிப்பிரலப்தம் பத்து சமே சியாத் யதி வீரபாரா. நீ என்ன சொன்ன, பாரத்தை வகிச்சுன்னு வந்துட்டேன், ரொம்ப ஜாஸ்தியான பாரம் இருக்குன்னு வெகண்டையா என்னை பார்த்து சொன்னேன். ஏன்னா நான் ரொம்ப அழைச்சி போயிட்டேன், தூக்க முடியல, ரொம்ப பெரிய பாரம்ங்கிறதாக சொன்னேன். அப்படி நிஜமாவே பாரம்ங்கிறது என் மேலே இருக்கப்பட்ட பாரம்ங்கிறது உண்டுன்னு இருந்ததுனாக்க கந்தூர் எதி சியாத்து அதிகம்யம் அத்வா, உன்னை தூக்கிண்டு ஒரு இடம் போகிறேங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கோல், போக வேண்டிய இடம்னு ஒன்று
இருக்கு என்பதெல்லாம் நீ சொல்கிறியே, அது மாதிரி பீவேதி ராஜவுன விதாம் பிரவாதா, என்னை பார்த்து நீ ரொம்ப பெருத்த சரீரம் உள்ளவன், இரும்பு வஜ்ரம் போன்ற சரீரத்தை வச்சுருக்கிறவன் என்றெல்லாம் நீ சொல்கிறியே, இது இந்த ஜீவனுக்கு கிடையாது. இதெல்லாம் அது மாதிரி ஜீவாத்மாவான உனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவது என்பது உண்டா? கிடையாது. அப்படி ஜீவாத்மாவான நீ, நானும் கீழே இன்னொரு ஜீவாத்மா இருக்குது, அது உன்னை தூக்கின்னு போகுதுன்னா எப்படி பாரம்ங்கிறது உண்டு? ஒரு ஜீவாத்மாவுக்கு பாரம் கிடையாது. இதெல்லாம் நல்ல ஞானியாக இருக்கப்பட்டவன் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையே. நவிதாம் பிரவாதா, அறிவாளிகள் பேசுகிற பேச்சா தோணலையே எனக்கு சொன்னார். துவயோதிதம் வியக்தம் அவிப்ரலப்தம் பத்து சமே ஸ்யாத் யதி வீரபாரஹ கந்துர் யதி ஸ்யாத் அதிகம்யமத்வா பீவேதி ராசோ நவிதாம் பிரவாதா. ஒரு ஜீவனுக்கு பாரம்ங்கிறது எப்படி உண்டு? உடம்பு பெருத்த சரீரம்ங்கிறது கிடையாது. சரீரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, அது எப்படி எனக்கு பொருந்தும்னாள். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயச்ச க்ஷுத்ரட்பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதி மன்யுரகம் மதசுச்சோ தேஹேன ஜாதஸ்ய ஹிமேன நசந்தி. நீ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் சொல்லியிருக்கேன் என்னை பார்த்து. ஸ்தௌல்யம், கார்ஷ்யம், பரியாசமாக சொன்னேன், ரொம்ப அழைச்சி போயிட்டப்பா நீன்னு சொன்னேன். இல்லை, நான் நிஜமாகவே குண்டாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த குண்டாக இருத்தல், பெருத்து இருத்தல், எழிச்சு போயிருத்தல், வியாதைய ஆதயச்ச, ஒருத்தருக்கு உடம்பு வியாதி வருது, வியாதையாக, ஆதேயா மனோவியாதி வருது, இதெல்லாம் க்ஷுத்து திருடு பயம் கலி இச்சா ஜராச்ச, பசி தாகம் பயம் சண்டை வருது, அதோடு கூட ரொம்ப ஒருத்தருக்கு ஆசை, அப்புறம் முதுமை, அதாவது வயசாகிறது, மூப்பு வருது, நித்ரா ரதி தூக்கம் வருது, உறக்கம், அப்புறம் தூக்கம் இல்லாமல் ரதிஹி கேலி சென்றிருக்கிறது, மன்யுஹு கோபம் வருது, அகம் மதா அகங்காரம் மதம், அது மாதிரி சுச்சாச்ச கவலைகள், இதெல்லாம் தேகத்துக்குத்தானே உண்டு, உள்ளுக்கு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு கிடையாது. தேகேன ஜாதஸ்யஹி மேன சந்தி, நான் என்று நான் எதை நினச்சிட்டு இருக்கேனோ அதுக்கு கிடையாதுப்பா. அதெல்லாம் நான்கிறது ஆத்மாவை நினச்சிட்டு இருக்கேன் நான் தான்ட்டு. இந்த தேகம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கல்லவோ இதெல்லாம் சந்தம். எப்போ எனக்கு எப்படி இதெல்லாம் பொருந்தும்னாள். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயச்ச க்ஷுத்ரட் பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதி மன்யுஹு அகம் மதசுச்சோ தேஹேன ஜாதஸ்ய கிமேன சந்தி. ஏண்டா எனக்கு போய் எப்படா அதெல்லாம் தாகும்? இந்த உடம்பு சரீரம் இருக்கே, அதுக்கு வேணா நீ சொல்லிட்டு போனாள். ஜீவன் மிருதத்வம் நியமேன ராஜன் ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம் ஸ்வஸ்வாமிய பாவோ த்ருவ ஈத்யயத்ர தர்யுச்யதே அசௌ விதிகிருத்ய யோகா. என்ன நீ சொன்ன, உசுருள்ள பணம் மாதிரி இருக்கியேன்னு நான் சொன்னதை கேட்கலையேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். நீ உயிருள்ள போதே இறந்ததாக ஒரு தன்மையை எனக்கு சொல்லிவிட்டேன். அப்படி ஒரு அட்ரிபியூட் இருக்கணும்னா அது இந்த உடம்பு மாறுபட்ட உடம்புக்கு தானே அது செல்லும். என்ன போய் அது அந்த அட்ரிபியூட் பாதிக்காதே. நீ மகாராஜா, நான் உன்னை தூக்கின்னு வர வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் எஜமானன்கிறத விஷயங்கள் எல்லாம் விதி வசத்தால் ஏற்பட்டது. இந்த தேகத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற ஒன்றத்துக்கும் என் தேகத்துக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு வேலைக்காரனும் எஜமானனும் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாதேன்னு சொன்னாள். ஜீவன் மிருதத்வம் நியமேன ராஜன் ஆத்யந்தவத் விகிருதஸ்ய திருஷ்டம். ஆதி அந்தம் இப்படிலாம் இருக்கிறது இந்த உடம்புக்கு தான். இந்த உள்ளுக்கு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அந்தமே கிடையாது, அது இம்மார்டல். அதுக்கு போய் நீ ஜீவன் மிருதத்துவங்கிற அட்ரிபியூட்டு உசுரோடு இருக்கிறத பணமேன்னு கூப்பிட்டியே, அது எப்படி செல்லும்? அது எனக்கு செல்லாதையும் என் உடம்புக்கு தான் செல்லுங்கிறாள். ஸ்வஸ்வாமிய பாவோ த்ருவ ஈட்யயத்ர. நீ மேலே ராஜா மாதிரி உட்காந்துருக்க, நான் வேலைக்காரன் மாதிரி தூக்கி போயின்னு இருக்கேன். இது ரெண்டும் உன் உடம்புக்கும் என் உடம்புக்கு தான்
விதிவசத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு ஆட்ரிபியூட். ஆனால் உள்ளுக்குள்ள ஜீவாத்மா ரெண்டும் ஒன்று தாண்டாங்கினாள். ஜீவன் தத்துவம் நியமேன ராஜன் ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம் ஸ்வஸ்வாமியபாவோ த்ருவஈட்யயத்ர தர்ஹ்யுச்யதே அசௌ விதிகிருத்ய யோகா விசேஷ புத்தேஹ விவரம் மனாக்ச பஷ்யாமயன்ன வியவஹாரதோன்யத் க ஈஸ்வரஸ்தத்ர கிமீஷிதவ்யம் ததாபி ராஜன் கரவாம கிம் தே. வேற்றுமை மனப்பான்மை வச்சுருக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேச தெரியும். நீ ராஜாவாகவும் நான் உன்னால் அடக்கி ஆளப்பட்டவனாகவும், நீ தான் ராஜா லீடர், நான் உன்னால் அடக்கப்பட்டவன் உனக்கு அடிமை என்றெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எப்போ பேச்சில் தான் யாரால் சொல்ல தெரியும்னா யார் வேற்றுமை மனப்பான்மையை வச்சுருக்காளோ அவளுக்கா. ஆனால் நான் எல்லாத்தையும் ஒரே ஜீவாத்மாவாக நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்பட்ட எனக்கு வேற்றுமையே தெரியலையே ராஜா, நீ ராஜாவாகவோ இல்லை நான் உன்னால் அடக்கப்பட்டவனாகவோ தெரியலையே, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி செய்கிறேன்னாள். விசேஷ புத்தேஹே விவரம் மனாக்ச பஷ்யாமயன்ன வியவஹாரதோன்யத் கைஸ்வரஸ்தத்ர கிமீஷிதவ்யம் ததாபி ராஜன் கரவாம கிம் தே. யாருடா ஈசன், யாருடா லார்டு, யார் ஸ்லேவு, ஒன்றும் இதெல்லாம் ஒன்லி மனசால் கல்பிக்கப்பட்ட விஷயம், வேற்றுமை பாவம் இருக்கிறதுனால நினைக்கப்பட்டது, எனக்கு தெரியலையேன்னாள். உன்மத்த மத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அத்தக்கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷः. என்னை பார்த்து ஒரு சொல்லி சொன்னேன் நீ. நான் யமராஜா எப்படி ஜனங்களெல்லாம் சிக்ஷிச்சு தண்டிக்கிறானோ அப்படி நானும் தண்டபாணி வைத்து யமன் மாதிரி உன்னை தண்டிச்சுட போகிறேன். ராஜாவான நான் உன்னை சிகிச்சை பண்ண போகிறேன், அப்போ தான் உனக்கு நல்ல புத்தி வரும்னு சொன்னியே. என்னை நீ எப்படி நான் சிகிச்சை பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி உன்மத்த மத்த ஜடவத்து ஸ்வசம்ஸ்தாம், பைத்தியங்குழி மாதிரியும் ஒன்றையும் கவலைப்படாமல், இந்த தேகத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் இதை முன்னாடியே நான் சிக்ஷிச்சு வச்சுருக்கேனே. வெயிலில் நின்று, மழையில் நின்று, குளிரில் நின்று என்னென்னத்தையோ சாப்பிட்டுவிட்டு இந்த உடம்பை அதை நானே சிக்ஷை பண்ணி வச்சுருக்கேன், அடித்து வச்சுருக்கேன். அதை போய் நீ எப்படி இன்னும் மறுபடியும் சிக்ஷை பண்ண முடியும்? இதுக்கு மேலே சப்த பிரமத்தசேச்ச பிஷ்டபேஷா, அரைச்ச மாவை மறுபடியும் அரைக்கிறேன்னு சொல்கிறியே, இது ஆல்ரெடி அரைச்ச மாவு, அதை போய் நீ என்னடா அரைக்க முடியும்னாள் ரகுகணனை பார்த்து. உன்மத்த மத்த ஜடவத்து ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அர்த்தக்கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷः. இவ்வாறாக அவர் ரகுகணனை பார்த்து சொன்னாள். ஸ்ரீ சுகவாச்ச, பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியால் சொல்கிறாள். ஏதாவத் அனுவாத பரிபாஷையா பிரத்யுதீரிய முனிவர உபசமசீல உபரத அநாத்ம நிமித்தः உபபோகேன கர்மாரப்தம் யபனயன் ராஜயானமபி ததோவாஹா. ஜடவரதர் எப்பேற்பட்டவர்னார்? ஏதாவது அனுவாத பரிபாஷையா, அந்த ராஜாவுக்கு திருப்பி பதில் சொல்கிறது மாதிரி சொல்லிவிட்டு பிரத்யுதீரிய முனிவர உபசமசீல உபரத அநாத்ம நிமித்தா, அவர் எப்பொழுதுமே தனக்குத்தானே ரொம்ப அடக்கமாக இருக்கப்பட்டவர், மனசாந்தி இருக்கப்பட்ட உபசமசீலகா, மனசாந்தி உள்ளவர். உபரதானாத்மிய நிமித்தா, அஞ்ஞானம் முழுக்க போனவர், பரமஞானி. முனிவராக, ரொம்ப பெரிய முனிவரர், அதாவது மௌனமாக இருந்திருக்கப்பட்ட ரிஷி அவர். அவர் அனுபாத பரிபாஷையா ஏத்தாவத்து, ராஜாவுக்கு திருப்பி பதில் சொல்லணுங்கிறதுக்காக இவ்வாறாக சொல்லிவிட்டு ஆரப்தம் கர்ம பிரத்யுதீரிய, தன்னுடைய பிராரப்த கர்மா தான் பண்ண வேண்டியதை பண்ணித்தான் ஆகணுங்கிறதா நினச்சிண்டு ராஜயானம் வாக, திருப்பியும் ராஜாவினுடைய பல்லக்கத்தை தோளில் சுமந்துட்டு நடக்க ஆரம்பித்தாள் நாள். சச்சாபி பாண்டவேய சிந்து சௌவீரபதி தத்துவ ஜிக்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தையா அதிகிருதாதிகாரः தத் ஹிருதய கிரந்திமோச்சனம் த்விஜவச்ச ஆஸ்ருத்ய
பகுயோக கிரந்த சம்மதம் त्वरया वरुह्य शिरसा पादमूलम् उपसृतः क्षमापयन् विगत नृपदेव स्मय उवाच. ராஜா ரகுகணன் இவ்வாறாக சொன்னா கூட அவனும் நன்னா படிச்சவன். பகுயோக கிரந்த சம்மதம் த்விஜவஜ ஆஸ்ருத்திய இந்த பிராமணனுடைய வச்சனத்தை கேட்டான். கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சு கொடுத்து, ஆஹா நம்ம பார்த்து பேசுறது பிரம்மஜானி, தத்துவ ஜிக்ஞாசாயாம் சமயக் ஸ்ரத்தையா. அவன் முன்னாடியே அரண்மனையில் படிச்சிருக்கான், தத்துவங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சிருந்தவன். அவன் புரிஞ்சிருந்தான், நமக்கு வாச்சிருக்கு நல்ல பகவான் அனுகிரகத்தினால ஒரு பெரிய ஞானி நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காள்னு நினச்சிட்டு, சச்சாபி பாண்டவேய சிந்து சௌவீரபதி, அந்த சிந்து தேசத்து அரசனான ரகுகணன் அவன் என்ன சொன்னான், ஹே பாண்டவேயான்னு கூப்பிட்டாள். ஹே பரீட்சித்து, அந்த சிந்து தேசத்து ராஜா ரகுகணன் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட தத்துவ விசாரம் இருக்கே, தத்துவ ஜிக்ஞாசாயாம், தத்துவ விசாரத்தில் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவன். அதனால அவன் என்ன ஹிருதய கிரந்தி மோச்சனம், தங்கிட்ட இருக்கப்பட்ட அஞ்ஞானம் அவித்தியை போகணுங்கிறதாக நினச்சி பலவிதமான சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இந்த பிராமணனுடைய வார்த்தைகள் சொல்கிறதுங்கிறதா தெரிஞ்சுட்டு விகத நிருபதேவ ஸ்மயா, தான் ராஜாங்கிற கர்வத்தை நீங்கினவனாக துவரையா அவருகிய கீழே பல்லக்கை விட்டு கீழே குதிச்சான், இறங்கினான் வேகமாக. க்ஷமாபயன்னு என்னை மன்னிக்கணும்னு சொல்லி அவருடைய ஜடபரதருடைய கால்களில் சிரசா பாதமூலம் உபசிருத்தா உவாச்ச, அவர் தலையை கொண்டு போய் அவருடைய கால்களில் கீழே வச்சான். வச்சு நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் பிரம்மஞானிங்கிறது தெரிஞ்சுன்னுட்டேன் சொல்லி கீழ்கண்ட வார்த்தைகள்னால சொல்ல ஆரம்பித்தான். அவரை பார்த்துனாள் சுகாச்சாரியாள். ஹே பாண்டவையா பரீட்சித்து, அந்த ரகுகுணன் புரிஞ்சுனுட்டான் பாருனாள். சச்சாபி பாண்டவேய சிந்து சௌவீரபதி தத்துவ ஜிக்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தையா அதிகிருதாதிகாரः தத் ஹிருதய கிரந்தி மோச்சனம் த்விஜவச்ச ஆஸ்ருத்ய பகுயோக கிரந்த சம்மதம் त्वरया वरुह्य शिरसा पादमूलम् उपसृतः क्षमापयन् विगत नृपदेव स्मय उवाच. அந்த பிராமணோத்தமன் ஜடபரதர் பிரம்மஜானியை பார்த்து அவர் கால்களில் தன் தலையை கொண்டு வச்சு என்னை மன்னிக்கணும், எல்லா சாஸ்திரங்களையும் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் திரட்டி வச்சு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்களே, பிரம்மஜானி என்னை உத்தரணம் பண்ணுறதுக்காக அந்த என்னுடைய குரு, நீங்கள் குருநாதாள் சொல்லி நமஸ்காரம் பண்ணான்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. பிராமணோவாச்ச त्वयोदितं व्यक्तम् अविप्रलब्धम् बत्तुः समे स्यात् यदि वीरभारः गन्तुर्यदि स्यात् अधिगम्य मध्वा पीहिवेति राशौ न विदां प्रवादः स्थौल्यं कार्श्यं व्याधय आधयश्च क्षुतृड्भयं कलिरिच्छाजरा च निद्रारतिः मन्युरहं मदश्शुचो देहेन जातस्य हि मेन सन्ति जीवन्मृतत्वं नियमेन राजन्
ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம் ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம் ஆத்யந்தவத் யத் விகிருதஸ்ய திருஷ்டம் ஸ்வஸ்வாம்யபாவோ த்ருவஈட்யயத்ர ஸ்வஸ்வாமி அபாவோ த்ருவஈட்யயத்ர ஸ்வஸ்வாம்யபாவோ த்ருவஈட்யயத்ர தர்ஹ்யுச்யதே அசௌ விதிகிருத்ய யோகः தர்ஹ்யுச்யதே அசௌ விதிகிருத்ய யோகः தர்ஹ்யுச்யதே அசௌ விதிகிருத்ய யோகः விசேஷபுத்தேः விவரம் மனாக்ச விசேஷபுத்தேः விவரம் மனாக்ச விசேஷபுத்தேः விவரம் மனாக்ச பஷ்யாமயன்ன வியவஹாரதோன்யத் பஷ்யாமயன்ன வியவஹாரதோன்யத் பஷ்யாமயன்ன வியவஹாரதோன்யத் கைஸ்வரத்தத்ர கிமீஷிதவ்யம் கைஸ்வரத்தத்ர கிமீஷிதவ்யம் கைஸ்வரத்தத்ர கிமீஷிதவ்யம் ததாபி ராஜன் கரவாம கிம் தே ததாபி ராஜன் கரவாம கிம் தே ததாபி ராஜன் கரவாம கிம் தே உன்மத்தமத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் உன்மத்தமத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் உன்மத்தமத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன கதஸ்ய மே வீர சிகித்சிதேன கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அர்த்தக்கியான் பவதா சிக்ஷிதேன அர்த்தக்கியான் பவதா சிக்ஷிதேன அர்த்தக்கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்தப்ரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷः ஸ்தப்தப்ரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷः ஸ்தப்தப்ரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷः ஸ்ரீசுகோவாச்ச 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 ஏதாவத் அனுவாத பரிபாஷயா ஏதாவத் அனுவாத பரிபாஷயா ஏதாவத் அனுவாத பரிபாஷயா பிரத்யுதீர்ய முனிவர உபசமசீல பிரத்யுதீர்ய முனிவர உபசமசீல பிரத்யுதீர்ய முனிவர உபசமசீல உபரத அநாத்மநிமித்தः உபரத அநாத்மநிமித்தः உபரத அநாத்மநிமித்தः உபபோகேன கர்மாரப்தம் யபனயன் உபபோகேன கர்மாரப்தம் யபனயன் உபபோகேன கர்மாரப்தம் யபனயன் ராஜயானமபி ததோ வாஹ ராஜயானமபி ததா உவாஹ ராஜயானமபி ததோ வாஹ சச்சாபி பாண்டவேய சச்சாபி பாண்டவேய சச்சாபி பாண்டவேய சிந்து சௌவீரபதிः சிந்து சௌவீரபதிः சிந்து சௌவீரபதிः தத்வஜிக்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தயா தத்வஜிக்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தயா தத்வஜிக்ஞாசாயாம் சம்யக் ஸ்ரத்தயா அதிகிருதாதிகாரः 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 தத்ஹிருதயக்ரந்திமோச்சனம் 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 த்விஜவச்ச ஆஸ்ருத்ய த்விஜவச்ச ஆஸ்ருத்ய த்விஜவச்ச ஆஸ்ருத்ய பகுயோகக்ரந்தசம்மதம் 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 त्वरयावरुह्य 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 शिरसा पादमूलम् उपसृतः शिरसा पादमूलम् उपसृतः शिरसा पादमूलम् उपसृतः क्षमापयन् विगत नृपदेवस्मय उवाच क्षमापयन् विगत नृपदेवस्मय उवाच क्षमापयन् विगत नृपदेवस्मय उवाच ஸ்ரீஹரே நம. ராஜா ரகுகணன் பல்லாக்கிலேருந்து கீழே குதிச்சு அவர் கால்கள் ரெண்டையும் கட்டிண்டு தலையை கொண்டு அங்கே வச்சு நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும், நீங்கள் பிரம்மஜானின்னு சொல்லிவிட்டு அவரை பல கேள்விகள் கேட்டான். என்ன கேட்டான்னாள், கஸ்துவம் நிகூடச்சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ அவதூதः கஸ்யாசி குத்ரத்யைஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்லः.
துவம் கா நான் கஸ்துவம் நீங்கள் யாருன்னு தெரியலையே. உங்களுடைய தேகத்தில் இருக்கப்பட்ட நட உட பாவனையெல்லாம் பார்த்தா நீங்கள் கூடமாக, அதாவது ரொம்ப சீக்கிரட்டாக உங்களுடைய உள்ளுக்குள்ள பிரம்ம ஞானத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட பிராமணோத்தமன்னு தெரிகிறது. நிகூட சரசி த்விஜானாம். ஆனால் நீங்கள் பூணல் போன்றீர்கள், கருப்பாக ஒரு பூணல் போட்டுன்னு போகிறேள், பிராமணனாக வெளி உலகத்துக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் கதமாக அவதூதாக, நீங்கள் தத்தாத்திரேயர் முதலானவள்லாம் அத்தியாசிரமிகள்னு சொல்கிறது. அவள்லாம் ஒரு வர்ணாசிரமத்துக்குள்ளே மாட்டிக்காதவாள், அவதூத்தாள்னு சொல்கிறது. அப்படி நீங்கள் ஏதோ அவதூத்தாள் மாதிரி தோன்றது. பிபர்ஷி சூத்திரம் கதமோ அவதூத்தா துஜானாம் பிபர்ஷி சூத்திரம். மேலே பிரம்மசூத்திரத்தை போட்டிருக்கேள், பூனலை போட்டிருக்கேள். ஆனால் உண்மையாக எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீங்கள் மறைச்சின்னு இருக்கேள், நீங்கள் ஒரு பெரிய அவதூத்தாள்னு தோன்றது. கஸ்யாதி குத்திரத்யைஹாபி கஸ்மாத்து. நீங்கள் எங்கே இருக்கிறப்பட்டவள், யாரை சேர்ந்தவாள், நீங்கள் எங்கே இருக்கேள், இங்கே வந்த காரணம் என்ன? ஏதோ என்னுடைய நல்ல காலம் உங்களுடைய சங்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் தான் கபிலாவதாரம் எடுத்த கபில ராஜா மாதிரி, நீங்கள் மகரிஷி மாதிரி எனக்கு வந்து சேர்ந்திருக்கீள். க்ஷேமாயனஹா, என்னுடைய க்ஷேமத்துக்காக நீங்கள் சாட்சாத் பகவானால் அனுப்பப்பட்ட பெரிய பிரம்மவித்து நீங்கள். சேத் அசி நோத்த சுக்லஹா, நீங்கள் தான் வந்து சாட்சாத் கபில மகர்ஷியே வந்திருக்கேளோன்னு தோன்றது எனக்கு. நாள் கஸ்துவம் நிகூட சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ அவதூதா கஸ்யாசி குத்ரத்யைஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்லா நாகம் விசங்கே சுரராஜ வஜ்ரான் ந த்ரேக்ஷசூலான் ந யமஸ்ய தண்டாத் நாக்ஞர்க்க சோமானில வித்தபாஸ்திராத் சங்கே பிரிஜம் பிரம்ம குலாவமானாத். அப்போ ராஜா சொன்னான், நான் நல்ல தைரியமான ராஜா, நான் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு கூட நான் பயப்பட மாட்டேன். பரமேஸ்வரனுடைய சூலாயுதம் இருக்கே, அதுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன். யமன் வச்சிருந்த யமஸ்ய தண்டாத்து, யமன் தண்டாயுதத்தோடு கூட வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். அக்னியர்க்க சோமானில வித்த பாஸ்திராத்து, சூரியன் அக்னி சந்திரன் வாயு குபேரன் இவாள்லாம் எந்த அஸ்திரம் என்னை நோக்கி விட்டாலும் அதுக்கும் நான் பயப்படுறவன் இல்லை. ஆனால் உன்னை கண்டு நான் நடுங்கிறேன் நாள். என்னத்தை நடுங்கிறேன் நாள்? பிரம்ம குலாவமானாத்து பிரிஷம் சங்கே, பிராமண குலத்தில் பிறந்தவாளை நான் அவமதிச்சு அவளுக்கு ஒரு ஹானி பண்ணிவிட்டேன்னா அதில் வர இந்த பாப்பத்தை கண்டு நான் நடுங்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன்னு நடுங்கி போகிறேன் நான்கிறதா சொன்னான். நாகம் விசங்கே சுரராஜ வஜ்ரான் ந த்ரக்ஷசூலான் ந யமஸ்ய தண்டாத் ந அக்ஞர்க்க சோமானில வித்தபாஸ்திராத் சங்கே பிரிஜம் பிரம்ம குலாவமானாத். பிராமண குலத்தில் வந்தவாள் சாதாரண பூணல், நீங்கள் இங்கில் துவச்ச பூணல் மாதிரி கனகரேர்னு பூணல் போட்டுருந்தாலும் நீங்கள் பிராமண வம்சத்தில் பிறந்தவாள்னு தெரிகிறது. உங்களுக்கு போய் நான் அவமானம் பண்ணிவிட்டேனே, அவமதிச்சுட்டேனே, அதுக்குத்தான் நான் பயப்படுறேன், பாக்கி யாருக்கு நான் பயந்தது கிடையாதுன்னு நான். தத்ப்ரூஹ்ய சங்கோ ஜடவன்னிகூட விஜான வீரியோ விசரஸ்யை அபாரஹ வச்சாம்சி யோக கிரதிதானி சாதோ நனஹ க்ஷமந்தே மனசா விபேத்தும். ஹே சாதுன்னு கூப்பிட்டான், ஹே சாதோன்னு கூப்பிட்டான். நீங்கள் எனக்கு சொல்லணும். ஏன்னா நிகூட விஜான வீதியா, ரொம்ப பரம பிரம்மஞானத்தை உள்ள அடக்கி வச்சுட்டு லோகத்தில் யாருக்கும் தெரியாததுக்காக நீங்கள் ஒரு அவித்தியில் இருக்கப்பட்ட பைத்தியம் மாதிரி நீங்கள் செஞ்சரிக்கிறீர்கள் தெரிகிறது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்து அதை என்னால் அதை மறுக்க முடியாதுன்னு சொன்னான். நீங்கள் சாட்சாத் பிரம்மஞானிங்கிறது தெரிகிறது. நீங்கள் 2 வார்த்தை பேசினத்துலேருந்தே நான் தத்ப்ரூஹிய சங்கோ ஜடவன் நிகூட விஜான வீரியோ விசரசி அபாரஹா வச்சாம்சி யோக கிரதிதானி சாதோ நனஹ க்ஷமந்தே மனசாபி பேத்தும். என்னால் துளி கூட எண்ண முடியல, நீங்கள் சாதாரண பைத்தியம்னு என்னால் நினைக்க முடியல. 2 வார்த்தை பேசினோடனே தெரிஞ்சுன்னுட்டேன் பிரம்மஜானியை உள்ள பிரம்மஜானத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவர்னுட்டுன்னா. அகம் ச யோகேஸ்வரம் ஆத்ம தத்துவ
விதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்தா கிமிஹாரணம் தது சாட்சாத் ஹரிம் ஞான கலாவதீர்ணம். ஆகையினால நான் என்ன கேட்க போறேன்னா, சாட்சாத் பகவான் கபிலராக அவதாரம் பண்ண கபில வாசுதேவரான பகவான் இருக்காரே, அவரே மறுபடியும் எனக்கு நேர வந்திருக்கிற மாதிரி தோன்றது. ஆகையினால தத்துவவிதாம் முனீனாம் பரமம் குரும் யோகேஸ்வரம் ஞான கலாவதீர்ணம், ஞானத்துக்கெல்லாம் அம்சமாக அவதரித்த சாட்சாத் கபிலரே எனக்கு முன்னாடி வந்திருக்கிற மாதிரி தோன்றது. பெரிய குரு பரமகுரு நீங்கள், யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் மாதிரி நீங்கள் தோன்றது, யோகீந்திரன் மாதிரி, தத்துவவிதாம் தத்துவஜானி நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் என் முன்னாடி வந்திருக்கேள். அப்பேற்பட்ட உங்களை நான் அரணம் தத்து கிம் பிரஷ்டும் பிரவருத்தாவை, உடனே நான் உங்களை அடைக்கலம் சரணம்னா காலில் விழுந்து விழுந்து கேட்குறேன், நீங்கள் எனக்கு எது நல்லதோ அது சொல்லணும். நான் தத்ப்ரூஹி அசங்கோ ஜடவன்னிகூட விஜான வீரியோ விசரசி அபாரஹ வச்சாம்சி யோக கிரதிதானி சாதோ நக்ஷமந்தே மனசா பிபேதும் அகம் ச யோகேஸ்வரம் ஆத்மதத்வ விதாம் முனீனாம் ஆத்மதத்வவிதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்தா கிமிகாரணம் தத் சாட்சாத் ஹரிம் ஞான கலாவதீர்ணம். சாட்சாத் வாசுதேவன் கபிலாவதாரம் எடுத்து அம்மாவோட தேவூத்திக்கு உபதேசம் பண்ணாலே அதே சாட்சாத் கபிலரே நேரம் வந்திருக்கிற மாதிரி தோன்றது. எனக்கு என்ன உத்தரணம் பண்ணுறதுக்காகன்னு தோன்றதுன்னு காலில் விழுந்து ரொம்ப மனசு உருகி சொன்னான். சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம் அவ்யக்தலிங்கோ விசரதி அபிஸ்வித் யோகேஸ்வராணாம் கதிமந்த புத்தி கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தா. நீங்கள் ஒரு கால அதே கபில வாசுதேவர் தான் திருப்பி வந்திருக்கேளா? சொல்லுங்கோ. இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அவித்தியில் உழந்திருக்கப்பட்ட எல்லாரையும் மறுபடியும் உத்தரணம் பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், லோக நிரீக்ஷணார்த்தம். அதுக்காக அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படி கூடமாக அவ்யக்தலிங்கா நீங்கள் யாருங்கிறத வெளியில் காட்டிக்காமல் நீங்கள் சஞ்சாரம் பண்ணுறீங்களா? விசரதி என்ன மாதிரி கிரகானுபந்தா, இந்த கிரகஸ்தாசிரமத்தில் உழந்திருக்கப்பட்ட சம்சாரத்தில் உழந்திருக்கப்பட்ட அந்த புத்தி மந்த புத்தி அந்த புத்தியாக இருக்கப்பட்ட அறிவில்லாத என்னை போல ஆசாமிகள் இருக்காளே, அவளெல்லாம் உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காக வந்த யோகேஸ்வரானாம் கதிம் கதம் விசக்ஷீத்த. என்ன மாதிரி அறிவில்லாதவாளுக்கு யார் பிரம்மஞானி யார் பைத்தியக்காரனுங்கிறது தெரிஞ்சிக்க முடியுமா? தெரிஞ்சிக்க முடியாதே. ஏதோ என்னுடைய அனுகிரகம், நீங்கள் 2 வார்த்தை பேசினோடனே தெரிஞ்சுனுட்டேன் நீங்கள் பிரம்மஜானிங்கிறதேன்னு சொல்லி காலில் விழுந்தான். சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம் அவ்யக்தலிங்கோ விசரதி அபிஸ்வித் யோகேஸ்வராணாம் கதிம் அந்த புத்தி கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தா திருஷ்டஸ்ரம கர்மத ஆத்மனோ வை பர்த்துர்கந்து பவதானுமன்யே யதா சதா உதானயனாதி அபாவாத் சமூலயிஷ்டோ வியவஹார மார்கா. ராஜா சொன்னான், திருஷ்டா ஸ்ரம கர்மத ஆத்மனோவை, வேலை செஞ்சா இந்த ஜீவனுக்கு சிரமம் உண்டுங்கிறது அப்படிங்கிறதாக எனக்கு தெரிகிறது. எஜமானான நான் பர்த்துஹு கந்துஹு, நான் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக பவதா சானுமன்யே, நீங்கள் என்னை தூக்கின்னு போகிறீங்களே, அப்போ உங்களுக்கு அந்த பாரம் உண்டுங்கிறத நான் ஒரு ஊகிக்கிறேன். எப்படின்னாக்க அசதா உதானயனாத்திய அபாவாத்து, ஜலத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக குடத்தை தூக்கின்னு போகிறோம். இந்த குடமும் மாயம், உள்ளுக்குள்ள ஜலமும் மாயம், இது எல்லாத்தையும் தூக்கின்னு வரோம். ஆனால் அதெல்லாம் தூக்கின்னு வர்றதுக்கு இந்த குடம் வேண்டிருக்கு, இல்லாட்டா நடக்காது. அப்படி இந்த வியாபகாரிகமான உலகத்துக்கு இதெல்லாம் தேவை. அப்போ பாரம், தூக்கின்னு போகிறது பாரம், தூக்கின்னு போகிறவன், தூக்கின்னு போகப்பட்டவன், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அது உண்மை மாதிரி எனக்கு தோன்றதேன்னு சொன்னான் அவன். தால்யக்னி தாபான் பயசோபிதாபா தத்தாபதா தண்டுல கர்ப்பரந்தி தேந்திரியா ஸ்வாசய சன்னிகர்ஷாத் தத் சம்ஸ்மிருதி புருஷஸ்யானுரோதாத். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஜலம் இருக்குது, கீழே அடுப்பு எரியிறது. அப்போ அந்த அடுப்புலேருந்து அக்னி இருக்கே, அது இந்த பாத்திரத்தை முதல்ல சூடு பண்ணுறது.
ஸ்தால்யாக்னி தாப்பாத்து பயசா அபிதாபா. அப்போ உள்ளுக்குள்ள அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற ஜலம் இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடாகிறது. அப்புறம் அது கொதிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அது கொதிச்சோடனே அதுக்குள்ளே இருக்கப்பட்ட தண்டுல கர்ப்பரந்தி, அதுக்குள்ளே அரிசியை போட்டு வச்சுருந்தா அந்த அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறது. அதே மாதிரி தானே இந்த தேகம், இந்திரியங்கள், பிராணன், மனசு, இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, இதனுடைய சேர்க்கையினால் தாபம் எல்லாம் ஏற்படுறது எனக்கு தெரிகிறதே. இது இப்படி தான் ஏற்படுறதாங்கிறதாக அவன் கேள்வி கேட்டான். ஸ்தால்யக்னி தாபாத்து பயசோபிதாபா தத்தாபதா தண்டுல கர்ப்பரந்தி தேகேந்திரியாஸ்வாசய சன்னிகர்ஷாத் தத்சம்ஸ்ருதி தத்சம்ஸ்ருதி புருஷஸ்யானுரோதாத். அப்படி அல்லவோ எனக்கு தெரிகிறது வியாபகாரியமான லோகத்தில் அப்படி தானே, அப்படி நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ராஜா ரகுகணன். சாஸ்தாபிகோப்தா நிருபதி பிரஜானாம் யக்கிங்கரோ வைன பினஷ்டிபிஷ்டம் ஸ்வதர்மம் ஆராதனம் அச்சுதஸ்ய யதீகமானோ விஜகாதி அகௌகம். நீங்கள் சொன்னேன், ஏ ராஜா, நீ ராஜாவாக மேலே உட்காந்துருக்கேன், நான் கீழே வேலைக்காரனாக இருக்கேன்னு சொன்னேளே, ஜீவாத்மாக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேளே. ஆனால் ராஜாங்கப்பட்டவன் ஜனங்களெல்லாம் அடக்கி ஆண்டு நேர்மையாக தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக அது அவனுடைய கடமைங்கிறது பகவானுடைய இஷ்டம் இல்லையா, அவர் நியமித்தது இல்லையா? அப்படி பண்ணுவதாலேயே பகவானை ஆராதிப்பதற்கு இப்போ ஒப்பான அது காரியம் இல்லையாது. அதே மாதிரி வேலைக்காராள்னு கிங்கரான்னு வேலைக்காராள் இருக்காளே, அவளுடைய டியூட்டி செஞ்சால் அதுவும் பகவானை ஆராதிக்கிறது மாதிரி இல்லையா? அதனால் நான் பினஷ்டி பிஷ்டம், அரைச்ச மாவை அரைக்கிறேன்னு சொன்னாலே, அப்படி அரைச்ச மாவை அரைப்பது என்பது கிடையாதே அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. அதை மேலும் நீங்கள் வியாக்கியானம் பண்ணி எனக்கு உபதேசிக்கணும். நான் ராஜாவாக அரசாளுவதுங்கிறது என்பது விதி சொல்லியிருக்கு, என்னுடைய க்ஷத்ரிய தர்மங்கிறதா. அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். நான் சாஸ்தாபிகோப்தா நிருபதி பிரஜானாம், நிருபதி பிரஜானாம் சாஸ்தா, ராஜாங்கப்பட்டவன் பிரஜைகளுடைய அதிபதி, லீடர் அவன். கிங்கரோ வைன பினஷ்டி பிஷ்டம், அவனுக்கு சேவை செய்கிறவா அவளுடைய கர்மா அது செய்யணும். இதெல்லாம் பகவானால் விதிக்கப்பட்ட விதி. அது எப்படி அரைச்ச மாவை அரைப்பது மாதிரி ஆகும்? நான் ரகுகணன் கேள்வி கேட்டான். ஸ்வதர்மம் ஆராதனம் அச்சுதஸ்ய யதீகமானோ விஜாதி அகௌகம் தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமஸ்ய கிருஷீஷ்ட மைத்ரீ திருஷமாத்த பந்தோ யதாதரே சதவத்யானம் அம்ஹ தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமஸ்ய. ஹே தீனபந்தோன்னு கூப்பிட்டான் ஜடபரரை பார்த்து. நான் ராஜாங்கிற திமிருனால பிரம்மனிஷ்டாலான சாதுவான உங்களை நான் அவமதிச்சுட்டேன். அப்பேற்பட்ட மகாபாபத்தை நான் எப்படி விளக்குவது? அதனால் நீங்கள் கருணையோடு கூட மைத்ரீ திருஷம் கிருஷிஷ்ட, நீங்கள் என் மேலே நல்ல கருணையான ஒரு திருஷ்டியை கொடுத்து என்னுடைய பாபத்தை நீங்கள் போக்கணும். நான் ராஜாங்கிற கர்வத்தில் போய் சாதுவான உங்களை போய் இப்படி அவமதிச்சுட்டேன்னு சொல்லி துக்கப்பட்டான். தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமஸ்ய கிருஷீஷ்ட மைத்ரீ திருஷமாத்தபந்தோ யதாதரே சதவத்யானமம்ஹ ந விக்ரியா விஸ்வ சுஹൃத்சகஸ்ய சாம்யேன வீதாபிமதே தவாபி மஹத்விமானாத் ஸ்வகிருதாத்தி மாத்ருங் நங்ஷ்யதி அதூராத் அபிஷூலபாணிஹி. லோகத்தில் இருக்கப்பட்ட விஸ்வ சுஹൃத் சகஸ்ய சாதுக்களுடைய லட்சணம் என்னென்னா, எல்லாரையும் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஸ்நேகிதாளா மதிக்கிற தன்மை ஒன்று உண்டு. அப்பேற்பட்டவர் நீங்கள். இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லாருமே உங்களுக்கு ஸ்நேகிதாள், சுகிருத்து. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே மாதிரியான அன்போடு இருக்கப்பட்டவாள். பிதாபிமதே, அபிமானத்தோடு எல்லாத்தையும் இருப்பேள் நீங்கள். அப்பேற்பட்ட சாது நீங்கள். அப்பேற்பட்ட உங்களை நான் அவமதிச்சுட்டேன். பெரிய சாதுக்களை போய் அவமதிச்சவர் யாராக இருந்தாலும் சரி, சூலபாணிகி அப்பி சாட்சாத் பரமேஸ்வரனாக இருந்தால் கூட
அவ அதூராத்து நங்ஷியந்திஹி, அவ அழிஞ்சு போயிடுவாள் அந்த சாதுக்களை அவமதிச்சதுனால. அப்படி நான் அழிஞ்சு போயிடப்படாது, அதுக்கு நீங்கள் உங்களுடைய திருஷ்டினால என்னை அனுகிரகம் பண்ணணும், நான் உங்களை அவமானம் பண்ணிவிட்டேன், அதை மன்னிக்கணும்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டான். ந விக்ரியா விஸ்வசுஹிருத் சகஸ்ய சாம்யேன வீதாபிமதே தவாபி மஹத்விமானாத் ஸ்வகிருதாத்திமாத்ருங் நங்ஷ்யதி அதூராத் அபி சூலபாணி. ஸ்ரீ ஹரே நமः இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே தசமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. கஸ்த்வம் நிகூடச்சரசி த்விஜானாம், கஸ்த்வம் நிகூடச்சரசி த்விஜானாம், கஸ்த்வம் நிகூடச்சரசி த்விஜானாம், பிபர்ஷி சூத்ரம் கதமோவதூதः, பிபர்ஷி சூத்ரம் கதமோவதூதः, பிபர்ஷி சூத்ரம் கதமோவதூதः, கஸ்யாசி குத்ரத்ய இஹாபி கஸ்மாத், கஸ்யாசி குத்ரத்ய இஹாபி கஸ்மாத், கஸ்யாசி குத்ரத்ய இஹாபி கஸ்மாத், க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்லः, க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்லः, நாகம் விசங்கே சுரராஜவஜ்ரான், நாகம் விசங்கே சுரராஜவஜ்ரான், நாகம் விசங்கே சுரராஜவஜ்ரான், நத்ரக்ஷ்யசூலான் நயமஸ்ய தண்டாத், நத்ரக்ஷ்யசூலான் நயமஸ்ய தண்டாத், நத்ரக்ஷசூலான் நயமஸ்ய தண்டாத், நாக்ஞர்க்க சோமானில வித்தபாஸ்திராத், நாக்னி அர்க்க சோமானில வித்தபாஸ்திராத், நாக்ஞர்க்க சோமானில வித்தபாஸ்திராத், சங்கே பிருஜம் பிரம்மகுலாவமானாத், சங்கே பிருஜம் பிரம்மகுலாவமானாத், சங்கே பிருஜம் பிரம்மகுலாவமானாத், தத்ப்ரூஹி அசங்கோ ஜடவன்னிகூட, தத்ப்ரூஹ்யசங்கோ ஜடவன்னிகூட, தத்ப்ரூஹ்யசங்கோ ஜடவன்னிகூட, விஜானவீர்யோ விசரசி அபாரः, விஜானவீர்யோ விசரஸ்யபாரः, விஜானவீர்யோ விசரஸ்யபாரः, வசாம்சி யோகக்ரதிதானி சாதோ, வசாம்சி யோகக்ரதிதானி சாதோ, நனः க்ஷமந்தே மனசாபி பேத்தும், நனः க்ஷமந்தே மனசாபி பேத்தும், நனः க்ஷமந்தே மனசாபி பேத்தும், அஹம் ச யோகேஸ்வரம் ஆத்மதத்வ, அஹம் ச யோகேஸ்வரம் ஆத்மதத்வ, அஹம் ச யோகேஸ்வரம் ஆத்மதத்வ, விதாம் முனீனாம் பரமம் குரும் வை, விதாம் முனீனாம் பரமம் குரும் வை, விதாம் முனீனாம் பரமம் குரும் வை, பிரஷ்டும் பிரவருத்தா கிமிஹாரணம் தத், பிரஷ்டும் பிரவருத்தா கிமிஹாரணம் தத், பிரஷ்டும் பிரவருத்தா கிமிஹாரணம் தத், சாக்ஷாத்தரிம் ஞானகலாவதீர்ணம், சாக்ஷாத்தரிம் ஞானகலாவதீர்ணம், சாக்ஷாத்தரிம் ஞானகலாவதீர்ணம், சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம், சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம், சவை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம், அவ்யக்தலிங்கோ விசரதி அபிஸ்வித், அவ்யக்தலிங்கோ விசரத்யபிஸ்வித், அவ்யக்தலிங்கோ விசரத்யபிஸ்வித், யோகேஸ்வராணாம் கதிமந்த புத்தி, யோகேஸ்வராணாம் கதிம் அந்த புத்தி, யோகேஸ்வராணாம் கதிமந்த புத்தி, கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தः, கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தः, கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தः, திருஷ்டஸ்ரமः கர்மத ஆத்மனோ வை, திருஷ்டஸ்ரமः கர்மத ஆத்மனோ வை, திருஷ்டஸ்ரமः கர்மத ஆத்மனோ வை, பர்த்துர்கந்து பவதச்சானுமன்யே, பர்த்துர்கந்து பவதச்சானுமன்யே, பர்த்துர்கந்து பவதச்சானுமன்யே, யதா அசதா உதானயனாதி அபாவாத், யதா அசதா உதானயனாதி அபாவாத், யதா அசதா உதானயனாதி அபாவாத், சமூலயிஷ்டோ வியவஹாரமார்கः, சமூலயிஷ்டோ வியவஹாரமார்கः, சமூலயிஷ்டோ வியவஹாரமார்கः, ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபः, ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபः,
स्थाल्यग्नितापात् पयसोभितापः तत्तापतत्तण्डुलगर्भरन्दी तत्तापतः तण्डुलगर्भरन्दी तत्तापतत्तण्डुलगर्भरन्दी देहेन्द्रियाश्वासय सन्निकर्षात् देहेन्द्रियाश्वासय सन्निकर्षात् देहेन्द्रियाश्वासयत् सन्निकर्षात् तत्संस्मृतिः पुरुषस्यानुरोधात् तत्संस्मृतिः पुरुषस्यानुरोधात् तत्संस्मृतिः पुरुषस्यानुरोधात् शास्ताभिगोप्ता नृपतिप्रजानां शास्ताभिगोप्ता नृपतिप्रजानां शास्ताभिगोप्ता नृपतिप्रजानां यक्किङ्करो वै नपि नष्टिपिष्टं यक्किङ्करो वै नपि नष्टिपिष्टं यक्किङ्करो वै नपि नष्टिपिष्टं स्वधर्ममाराधनम् अच्युतस्य स्वधर्मम् आराधनमच्युतस्य स्वधर्ममाराधनमच्युतस्य यदीहमानो विजहाति अघौघं यदीहमानो विजहाति अघौघं यदीहमानो विजहाति अघौघं तन्मे भवान् नरदेवाभिमान तन्मे भवान् नरदेवाभिमान तन्मे भवान् नरदेवाभिमान मदेन तुच्छीकृतसत्तमस्य मदेन तुच्छीकृतसत्तमस्य मदेन तुच्छीकृतसत्तमस्य कृषीष्टमैत्री दृशमात्तबन्धो कृषीष्टमैत्री दृशमात्तबन्धो कृषीष्टमैत्री दृशमात्तबन्धो यथातरे सदवध्यानम् अम्हः यथातरे सदवध्यानम् अम्हः यथातरे सदवध्यानमम्हः न विक्रिया विश्वसुहृत्सखस्य न विक्रिया विश्वसुहृत्सखस्य न विक्रिया विश्वसुहृत्सखस्य न विक्रिया विश्वसुहृत्सखस्य साम्येन वीताभिमतेः तवापि साम्येन वीताभिमतेस्तवापि साम्येन वीताभिमतेस्तवापि महद्विमानात् स्वकृताद्धिमादृङ् महद्विमानात् स्वकृताद्धिमादृङ् महद्विमानात् स्वकृताद्धिमादृङ् नङ्क्ष्यति अदूरात् अपि शूलपाणिः नङ्क्ष्यति अदूरात् अपि शूलपाणिः नङ्क्ष्यत्यदूरात् अपि शूलपाणिः श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे दशमोऽध्यायः श्रीहरे नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे दशमोऽध्यायः. श्रीशुक उवाच अथ सिन्धुसौवीरपतेः रघुगणस्य व्रजतः इक्षुमत्यास्तटे तत्कुलपतिना शिपिकावाह पुरुषान्वेषणसमये दैवेनोपसादितः सद्विजवर उपलब्ध यश पीवा युवा संहननाङ्गः गोखरवत् धुरं वोढुम् अलमिति पूर्वविष्टिगृहीतैः सह गृहीतः प्रसभम् अतदर्ह उवाह शिबिकां स महानुभावः. यदा हि द्विजवरस्य इषुमात्र अवलोकानुगतेः न समाहिता पुरुषगतिः तदा विषमगतां स्वशिबिकां रघुगण उपधार्य पुरुषानधिवातः आह हे वोढारः साध्वधिक्रमत किमिति विषमम् उच्यते ज्ञानमिति. अथ ते ईश्वरवचः सोपालम्बमुपाकर्ण्य उपायतुरीयात् शङ्कितमनसः तं विज्ञापयां बभूः. न वयं नरदेव प्रमत्ताः भवन्नियमानुपता साध्वेव वहामः. अयमधुनैव नियुक्तोऽपि न द्रुतं व्रजति नानेन सह वोढुमुह वयं पारयाम इति. सांसर्गिको दोष एव नूनमेकस्यापि सर्वेषां सांसर्गिकाणां भवितुम् अर्हतीति निश्चित्य निशम्य कृपणवचो राजा रघुगणः उपासितवृद्धोऽपि निसर्गेण बलात्कृतः ईषदुत्थितमन्युः अविस्पष्टब्रह्मतेजसं जातवेदसमिव रजसा आवृतमतिः आह अहो कष्टं भ्रातः व्यक्तमुरुपरिश्रान्तो दीर्घमध्वानं
ஏக ஏவ ஊஹிவான் சுச்சிதம் நாதிபீவா ந சம்ஹனனாங்கः ஜரசா சோபத்ருதோ பவான் சகே நோ ஏவாபர ஏதே சங்கட்டின இது பகு விப்ரலப்தோபி அவித்யயா ரச்சித திரவியகுண கர்மாசய ஸ்வச்சரம கலேவரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அகம் மம இதி அனத்யாரோபித மித்யா பிரத்யயோ பிரம்மபூதா தூஷ்ணீம் சிவிகாம் பூர்வவத் உவாஹ. அத புனः ஸ்வசிவிகாயாம் விஷமகதாயாம் பிரகுபித உவாச்ச ரஹூகணः கிமிதமரே த்வம் ஜீவன்மிருதோ மாம் கதர்த்தீக்ருத்ய பர்த்ருசாசனம் அதிச்சரசி பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயாः யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யச இதி. ஏவம் பக்வபத்தமபி பாஷமாணம் நரதேவாபிமானம் ரஜசா தமசானுவித்தேன மதேன திரஸ்கிருதாசேஷ பகவத்பிரியநிகேதம் பண்டிதமானினம் ச பகவான் பிராமணோ பிரம்மபூதः சர்வபூதசுஹൃதாத்மா யோகேஸ்வரச்சர்யாயாம் நாதிவ்யுத்பன்னமதிம் ஸ்மயமான இவ விகதஸ்மய இதமாக. பிராமண உவாச்ச त्वयोदितं व्यक्तं अविप्रलब्धं भक्तुः समे स्यात् यदि वीरभारः गन्तुर्यदि स्यात् अधिकं यमध्वा पिहिवेति राशौ न विदां प्रमादः स्थौल्यं कार्श्यं व्याधय आदयश्च क्षुत्रद्भयं कलिरिच्छा जरा च निद्रारतिः मन्युरहं मदशुचो देहेन जातस्य हिमेन सन्ति जीवन्मृतत्वं नियमेन राजन् आद्यन्तवत् यद्विकृतस्य दृष्टं स्वस्वाम्यभावो ध्रुवैद्य यत्र तर्युच्यते असौ विधिकृत्य योगः विशेषबुद्धेः विवरं मनाक्च पश्याम यन्न व्यवहारतोऽन्यत् क ईश्वरस्तत्र किमीशितव्यं तथापि राजन् करवाम किं ते उन्मत्तमत्तजडवत् स्वसंस्थां गतस्य मे वीरचिकित्सितेन अर्थः कियान् भवता शिक्षितेन स्तब्धप्रमत्तस्य च पिष्टपेशः. श्रीशुकोवाच एतावद् अनुवादपरिभाषया प्रत्युदीर्य मुनिवर उपशमशील उपरत अनाज्ञनिमित्तः उपभोगेन कर्मारब्धं व्यपनयन् राजयानम् अपि तथोवाह. स चापि पाण्डवेय सिन्धु सौवीरपतिः तत्त्वजिज्ञासायां सम्यक् श्रद्धया अधिकृताधिकारः तन्हृदयग्रन्थिमोचनं द्विजवच आश्रित्य बहुयोगग्रन्थसम्मतं त्वरयावरुह्य शिरसा पादमूलम् उपसृतः क्षमापयन् विगत नृपदेवस्मय उवाच कस्त्वं निगूढश्चरसि द्विजानां बिभर्षि सूत्रं कथमो अवधूतः कस्यासि कुत्रत्यैहापि कस्मात् क्षेमाय नश्चेदसि नोत शुक्लः नाहं विशङ्के सुरराजवज्रान् न त्र्यक्षशूलान् न यमस्य दण्डात् नाग्न्यर्कसोमानिल वित्तपात्रात् शङ्के भृजं ब्रह्मकुलावमानात् तद्ब्रूहि असङ्गो जडवन्निगूढ विज्ञानवीर्यो विचरसि अपारः वचांसि योगग्रथितानि साधो ननः क्षमन्ते मनसा बिभेत्तुम् अहं च योगेश्वरम् आत्मतत्त्व विदां मुनीनां परमं गुरुं वै प्रष्टुं प्रवृत्तः किमिहारणं तत् साक्षाद्धरिं ज्ञानकलावतीर्णं स वै भवान् लोकनिरीक्षणार्थम् अव्यक्तलिङ्गो विचरति अपि स्वित् योगेश्वराणां गतिमन्दबुद्धिः कथं विचक्षीत गृहानुबन्धः दृष्टश्रम कर्मत आत्मनो वै भर्तुर्गन्तुः भवतश्चानुमन्ये यथा असता उदानयनादि अभावात् समूलयिष्टो व्यवहारमार्गः स्थाल्यग्नितापात् पयसोभितापः तत्तापतः तण्डुलगर्भरन्दी देहेन्द्रियाश्वासय सन्निकर्षात् तत्संसृतिः
पुरुषस्यानुरोधात् शास्ताभिगोप्ता नृपति प्रजानां यः किङ्करो वैनपि नष्टिपिष्टं स्वधर्ममाराधनम् अच्युतस्य यदीहमानो विजहाति अघौघं तन्मे भवान् नरदेवाभिमान मदेन तुच्छीकृत सत्तमस्य कृषीष्टमैत्री दृशमात्तबन्धो यथातरे सदवध्यानमंहः न विक्रिया विश्वसुहृत्सखस्य साम्येन वीताभिमते तवापि महद्विमानात् स्वकृताद्धिमाद्रं नङ्क्ष्यति अदूरात् अपि शूलपाणिः. श्रीहरये नमः. इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே தசமோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.